வெல்கம் டு நம்ம வீடியோ vlog. இப்ப நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். உன் சமையல் அறையில் நானும் பாசக்கரையா அம்மா சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தோணுது. என்ன ஹெல்ப் பண்ணிட்டோம்? மாவை கலக்குவோம். அவ்வளவுதானா? கழுத்து முடியா அப்ப சொல்றேன். அப்புறம் எனக்கு 3 இருக்கா வேலை செய்யறதுக்கு. 3 இருக்கு வேலை செய்யறேன். அப்புறம் செய்ய மாட்டேன். 3. வாவ், இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குமா. முன்னாடி கொலகொலன்ட்டு, இங்க வெள்ளையா, இங்க ஒரு கலர்ல நல்லா இருக்குமா. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இது நல்லா இருக்கு. ஆமா, அப்படியே பாரியில இருந்து இறங்கி வந்துக்கிறேன். அதை பார்த்ததே இல்லை. பாரு, வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் பச்சை கலரும் இல்லம்மா, இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. பாருங்க, இப்ப உங்க மேல இருக்கிற கோவத்தை இல்ல, உங்க மேலயும் என் தம்பி மேல இருக்கிற கோவத்தை சேர்ந்து இதுல காட்ட போறேன். பாருங்க. say you for D, B for banana. காப்பிரைட் வாங்கிக்கிற மட்டும் கேமரா வீடியோ போட்டு காப்பிரைட் வாங்குறதே வேலையா போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாட்டை நான் ரீமேக் பண்ணி என் தம்பிக்காக பாட போறேன். say A for D, B for பல்ட்டியடி, C for கல்ட்டியடி. அல்ட்டி தான் அடிக்க போறேன். ஆமா ஆமா, அங்க பார்த்து பண்ணு. நானா இப்போ பார்க்காமலே திரும்பி நின்னுட்டு பண்ணுவேன். பாருங்க, நானும் திரும்பி நின்று ஒண்ணு பண்ணுவேன். பாரு, நல்லா இருக்கு. இங்க ஒரு மாதிரி பஃபியா இருக்கு. இத பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்குது. சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பார்க்க சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும். ஆனா போக போக தான் தெரியும் அம்மாவோட வலி. ஓஹோ, ஆமா. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ போ. கை வலிக்குதம்மா, கை வலிக்குதுமா. ஐயோ, இப்படி தானே அம்மாவுக்கும் இருக்கணும். மாவு அரைக்கும் போதெல்லாம் அப்போ உட்காந்து ஃபோன் தானே நோண்டிருந்தீங்க வெட்டியா. நான் சொல்றேன், நீ வந்து கலக்க. ஆரம்பம் வந்து சூப்பரா இருக்கு, போக போக கை வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். எப்படி வேர்த்துச்சு பாருங்க. நல்லா வேர்க்கட்டும். அம்மாவுக்கு இப்படி தானே இருக்கும். அப்படியா அம்மா அம்மா அம்மான்னு சுத்த வேண்டியது. சைட்ல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. அம்மா ஒழுங்காவே கலக்கலாமா அக்கா? ஏய், ஃபினிஷிங் பாரு மேன், பர்ஃபெக்ட்டா இருக்கும். பர்ஃபெக்ட்டா. அம்மா ஐயோ, ஒண்ணு அரைஞ்சிரும். ஓடி போய் இவ்வளோ காட்டா கேமரால கை மாதிரி இருக்கும். கோட்டு கோட்டு கோட்டுங்க ஜமோ, கோட்டுங்க. இங்க பாருங்க, ஹோம்ஒர்க் எப்படி எழுதிருக்கானே. இவரோட கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது 4 பண்ணி விடுங்க. 4 அடி அடிங்க. 4 பண்ணி விட 4 அடி அடிங்க. வந்துட்டா காட்டுங்க காட்டுங்க, ஓடினா. இங்க பாருடா, பப்ஸுக்கெல்லாம் இப்படிதான் மாவு பசிவாங்க தெரியுமா? தெரியாது. இப்படிதான் பசிவாங்க. கத்துக்கோ. அக்கா வந்து செஃப், கொஞ்சம் உனக்கு நிறைய. ஐயோ, சூப்பரா சமைப்பேன். மாவே இப்படி கலக்குறேன்னா அப்ப சமையல்லாம் கலக்குன்னு கலக்குவேன். அதனாலதான் மாவு கலக்குறது அம்மா ஏன் இருக்காங்க. நீங்க சமையல்ல கலக்குனது போதும், மாவு கலக்குன்னு சொல்லி மாவு கலக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இப்படி இந்த கப்பிள்ஸ் எல்லாம் வந்து கையை விட்டு எடுப்பாங்கல்ல, வேக்ஸ்ல அந்த மாதிரி இருக்குல்ல. என்ன பண்றது, மாவு இருக்கு, வேக்ஸ் இருக்கு, கப்பிள் தான் இல்ல. செருப்பால அடிப்பேன் நாயே. கப்பல் இல்லையா? கப்பல் கலக்கனே இல்லையா? கலக்கிட்டேமா, பர்ஃபெக்ட்டா இருக்கு. பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா இருக்காங்க பாரு. ஓரத்துலலாம் உளுந்து வெந்தயம் மாவு வளர்ந்துருக்குங்க. ஓரத்துல எடு. உள்ள நல்லா ஃபுல்லா ஆழமா கை விடு. அம்மா இங்க பாருங்கம்மா, அது ஓரத்துல கவலை எடுத்து வச்சு கலக்கு. எவகன போய் செருப்படி வாங்க போறியா தெரியல. நான் அதெல்லாம் ஈஸியா மாமியார் கரெக்ட் பண்ணி சமாளிச்சிருவேன். நான் இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் நான் அதுலதான் ஸ்பெஷலிஸ்டே. சூப்பரா கலக்கிருக்கேனாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கலக்கிட்டேன். என்ன எல்லாம்
வீடியோல பார்ப்போம். until then this is bye from me நம்ம வீடு vlogs.